Hello students, welcome to HIBA Max 11th Standard Max Chapter 5, Exercise 5.4, Binomial Theorem, Sequences and Series lesson. Question number 9 பார்க்கலாம். Find the coefficient of x power 4 in the expansion of 3 minus 4x plus x square by e power 2x. So, இதை expand பண்ணும்போது x power 4க்கு முன்னாடி வர நம்பர் என்ன, அதாவது coefficient என்னன்றதை கண்டுபிடிக்கணுமா? சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given என்னன்னு எழுதிடலாம். 3 minus 4x plus x square divided by e power 2x. இப்போ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாமா? e power 2x நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாமா? 3 minus 4x plus x square into e power minus 2x ன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஏன் இப்படி மாற்றி எழுதுறோம்? e power minus 2x க்கு ஒரு சீரீஸ் இருக்கு, அது நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா? e power minus x ஓட வேல்யூ என்ன? 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial minus x cube by 3 factorial. தெரியும் இல்லையா? எழுதணுமா? எழுதவா? e power minus x is equal to 1 minus x by 1 factorial plus x square by 2 factorial minus x cube by 3 factorial plus x power 4 by 4 factorial minus. So, இதுதான் நம்ம இப்போ substitute பண்ண போறோம். x இருக்கிற இடத்துல 2x and frontல இருக்கிற 3 minus 4x plus x squareல எந்த சேஞ்சுமே இருக்காது. இப்போ next இந்த சீரீஸ்ல substitute பண்ணலாம். 1 minus x இருக்கிற இடத்துல 2x divided by 1 factorial plus 2x square by 2 factorial minus 2x power 3 cube divided by 3 factorial plus 2x power 4 divided by 4 factorial minus it goes on. So next இது இன்னும் கொஞ்சம் simplify பண்ண போறோம். 3 minus 4x plus x square into 1 minus 2x. இப்போ இது ஸ்கொயர் பண்ணும். 2x square அப்போ 2 2s are 4x square by 2 minus 2x cube அப்போ 8x cube by 3 factorial 3 into 2 plus 2 power 4 அப்போ 8 2s are 16 x power 4 by 4 into 3 into 2 into 1 into 1 எழுதணும்னு இல்லை, ஏன்னா into 1 பண்ணாலும் அதே வேல்யூ தான், ஸோ அதோட விட்டுருவோம். இப்போ அடுத்து இதை சால்வ் பண்ணலாம். 2 1s are 2 2s are 2 1s are 2 4s are 4 4s are 16 2 2s are 4. இப்போ சிம்பிளிஃபை பண்ணதை எழுதலாம். 3 minus 4x plus x square into 1 minus 2x plus 2 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, அப்போ 2x square minus 4x cube plus 2x 2 எழுதணும், 2x power 4 by 3 ஒன்று இருக்கு. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இங்கேயும் வந்து 3 இருக்கு பாருங்க, இந்த டேர்ம்லயும் 3 இருக்கு, இந்த டேர்ம்லயும் 3 இருக்கு மைனஸ். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? x power 4 ஓட கோஎஃபிஷியன்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாதான் x power 4 கிடைக்கணும். மல்டிபிள் பண்ண பிறகு வர ஆன்சர். இப்போ 3 வச்சுட்டு மல்டிபிள் பண்ணும்போது இது 3 1s are 3, இது x x square x cube x power 4 இங்க தான் வரும். ஸோ 3 into 2 by 3 ன்னு எழுதிக்கலாமா? அதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிக்கோங்க, x power 4க்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் எழுதுங்க. அடுத்தது minus 4. இப்போ minus 4x அடுத்தது minus 4x into 1 minus 4x x square x cube. இங்க பாருங்க x cube இருக்கு, இங்க x இருக்கு. ஸோ minus into minus plus 4 into 4 by 3. xும் x cube-ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது x power 4ன்னு வரும், அதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிக்கலாம். இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணால் இன்னும் 2 லைன் வரும். சரிங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து x square. இப்போ x square into 1 x square, இது x cube, இது x power 4 ஆகும். ஸோ ப்ளஸ் 2 மட்டும்தான், ஏன்னா இங்கே 1 1 into 2 2. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 3 3 கேன்சல், 2 ப்ளஸ் இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். 4 4s are 16 by 3 plus 2 மட்டும் இருக்குமா? இப்போ 2 plus 2 4 4 plus 16 by 3 3 4s are 12 12
plus 16 28 இல்லையா ஸோ 28/3 இதுதான் எக்ஸ் பார் 4 ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கலாமா ஹென்ஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நான் சைடில் எழுதுறேன் the coefficient of x power 4 is 28/3 understand ஆகுதா சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Thank you so much for watching.